வணக்க நேயர்களே, என்ன பாக்குறீங்க? நம்ம சோப்பை பத்தி தாங்க. நேயர்களே, இந்த சோப் பேஸ பயன்படுத்தி நம்ம சோப்பு பண்றோம். இதுல 12 விதமான கெமிக்கல்கள் போட்டு தான் இந்த சோப் பேஸ தயார் பண்றாங்க. இத வச்சு என்னென்ன சோப்பு தயார் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பவுடர்ல வேணும்னா சோப்பு பண்ணிக்கலாம், ஆயில்ல வேணா பண்ணிக்கலாம், ஏங்க வெஜிடபிள் ஜூஸ்ல பண்ணிக்கலாம், ஃப்ரூட் ஜூஸ்ல பண்ணிக்கலாம், எல்லா இதுலயும் பண்ணிக்கலாங்க. டபுள் பாயில் மெத்தட்ல பண்ணலாங்க. சரிங்க, இதுலனால என்ன பெனிஃபிட்? எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. பாருங்க, 12 விதமான இன்கிரிடியன்ஸ் இதுல போட்டிருக்கேன்னு அவங்களே போட்டிருக்காங்க. இதோட விலை வந்து 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரையில இருக்குதுங்க இந்த சோப் பேஸ்ல. இத பயன்படுத்தி நீங்க பவுடர் போட்டாலும் அதுல நிக்கும், ஆயில் போட்டாலும் நிக்கும், ஏங்க ஃப்ரூட் ஜூஸ் போட்டாலும் நிக்கும். எல்லாமே டபுள் பாயில் மெத்தட்ல நீங்க உருக்குனீங்கன்னா உருகும், விட்டீங்கன்னா நின்னுக்கும். சரிங்களா நேயர்களே? இதனாலதான் மார்க்கெட்ல சோப்பு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சோப்பு நிறைய இருக்குது. அதுவும் கிளிசரின் சோப்பு, சோப் பேஸ் அப்படிங்கிறாங்க. சோப் பேஸ் கிளிசரின்ல இருந்து தான் தயார் பண்றாங்க. இத பயன்படுத்தி நம்ம சோப்பு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்வை துவாரங்கள் பூரா அடைபட்டுருங்க. புரியுதுங்களா? 12 விதமான இதுல என்னென்ன கெமிக்கல்கள் போட்டு இந்த சோப் பேஸ் தயாரிச்சிருக்காங்க விரிவா கொடுத்துருக்காங்க. பாத்துக்குங்க. இத பூராவே நீங்க ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணிட்டு இத பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க. குழந்தைகளுக்கு போடுறோம், பெரியவங்களுக்கு போடுறோம், நமக்கு ஏற்கனவே டிசீஸ் இருக்குது, நம்ம உடம்புக்கு பயன்படுத்துறோங்க. இதனால நம்ம வேர்வை துவாரங்கள் பூரா அடைபடுறதுனால நமக்கு உடம்புல இருந்து ஒரு நாளைக்கு வெளியேற வேண்டிய 600 ml வாட்டர் கழிவுகள் வெளியேறாம போயிடுதுங்க. இதனாலதான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சோப் பேஸ் பயன்படுத்தி சோப்பு செய்யறதா இருந்தாலும் சரிங்க, பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீர்களே. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.